புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. ஐடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, CID போலத்தான் பில்டப் பண்ணுவா. இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னத செய்வான், செய்வத சொல்வான், இவன தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கை கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மடிப்பாங்க, மாதவா 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 மடிப்பாங்க, மாதவா. இது பாருங்க, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஏமாந்துகிட்டே தான் இருப்பீங்க, நாசமா போயிடுவீங்க, நடு தெருவுல தான் வந்து நிப்பீங்க. இது என்னோட சாபம் இல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து வரேன். அப்படி இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, சீக்கிரமா திருந்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கணுங்களா, கூடி வளர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இல்லனா உங்க ரெண்டு பேருக்கு தெரு கோடிதான். இதான் உண்மை. வச்சுமா பாரு, மூளையே இல்லாததெல்லாம் மூளைக்கு நின்னு மெசேஜ் சொல்லிட்டு போகுது. டேய் சாமியாரே, ஐயோ என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேடா பாவி. மருமகளுக்கு துரோகம் பண்ணா இப்படிதான் நடக்கும். நீ ஏதோ யோகிய மாதிரி பேசுற. எனக்கு எதிராக செயல்பட்டுதானே இப்ப நகையெல்லாம் கோட்டை விட்டு வந்து நிக்கிற. பத்தி நீங்க பேசாதீங்க. நான் பேசாம வேற எப்படி வந்து பேசுவா? எவ வேணா வந்து பேசுவா. பேசுவா. என் வீட்டுல வந்து எவ பேசுவா? நான் பாக்குறேன். வீட்டுக்கிட்ட நிக்கல. இந்த குலத்துங்க கடைக்கு தான் போனானா இல்ல காசி ராமேஸ்வரன் போயிட்டானா? இவ்வளவு நேரமாயும் ஆளை காணோம். வரா. ஐயோ, இன்னைக்கு எப்படியாவது இந்த ஆளை கரெக்ட் பண்ணி கவுத்துற வேண்டியதுதான். இந்த ஆளை விட்டா வேற நாதியே நமக்கு கிடையாதே. இவ்வளவு பெரிய உருவ நிக்கிற கண்டுக்காம போறானே கபோதி. சார், குலோத்துங்கன் சார். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயோ, ஏன் சார் கிள்றீங்க? இல்ல, இது கனவா அல்லது நனவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு சார்? எதுக்கு? உங்க வாயால இவ்வளவு பவ்யமா மரியாதையா குட் மார்னிங் சொன்னீங்களே, அதனால்தான். என்ன சார் பண்றது? காரியம் நடக்கணும்னா கழுத கால கூட பிடிக்கலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. என்ன கழுதைன்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லல சார். இது பெரியவங்க சொன்ன பழமொழி, அததான் சொன்னேன். பெரியவங்க சொன்னதா? அப்படின்னா உங்க மனசுல என்ன 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? மேடம், நீங்களும் பெரியவங்க தான். மைண்ட் இட். இதுக்குதான் உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்ல. என்னது? ஒண்ணும் இல்ல சார். அது சரி, காலங்கார்த்தால கால் கடுக்க கடைக்கு போயிட்டு கண்டபடி சுத்தாம கரெக்டா வீட்டுக்கு போறேன். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? சாவடிக்கிறானே. ஐயோ, ஒண்ணும் இல்ல சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா போயிடுச்சு சார். சாப்பிடவே வழி இல்ல. ஆமா, தொண்டையில ஏதாவது அடப்பு இருக்குதா? அது இல்ல சார், சாப்பிட 10 பைசா கூட இல்ல. ஐயோ, நீங்க 10 பைசா எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லவே இல்லையே. யோ, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். சரி, கோவப்படாதீங்க. என்ன விஷயம்னு புரிய முடியாது சொல்லுங்க. என்னத்த சார் சொல்றது? நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டுல குறுக்க கோடு போட்டு போயிட்டீங்க. அது பிடிக்காது என் புள்ள. எங்களை அம்போன்னு விட்டுட்டு ஓடியே போயிட்டான். கையில காலனா இல்ல சார். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன மேடம் நீங்க? இந்த ஏரியாவிலே உடம்பும் பெருசு பணமும் பெருசா இருக்கிற ஆளு நீங்க. உங்ககிட்டயே பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருந்துச்சு சார், இருந்துச்சு. அத ஒரு புறம்போக்கு சாமியார் அடிச்சுட்டு போயிட்டான். சாமியாரா? ஆமா சார். அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல சார். நீங்க தான் எனக்கு பண உதவி பண்ணணும். என்னது? நான் இதுக்காக உங்களுக்கு பணம் தரணும்? நீங்க தானே சார் எங்க வீட்டுல கோடு போட்டது. கோடு தானே போட்டேன். என்னவோ ரோடு போட்ட கான்ட்ராக்டர் கமிஷன் கேட்கிற மாதிரி எங்கிட்ட பணம் கேட்கிறீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் குலோத்துங்கன்,
அந்த கோடால தான் எங்க வீட்ல பிரச்சனையே பெருசாயி அந்த கோடால தான் என் புள்ள என்னை விட்டு ஓடியே போயிட்டான். அந்த கோட்டால தான் நான் வறுமை கோட்டுக்கு கீழேயே வந்துட்டேன். அந்த கோடு போட்ட நீங்க தான் இப்ப எனக்கு உதவி பண்ணணும். என்ன மேடம் நீங்களும் உங்க மருமகளும் அடிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க வீட்டுல ஒரு சின்னதா கோடு போட்டு உங்களையும் உங்க மருமகளையும் பிரிச்சு வச்சோம். கோடு போட்டேங்கிறதுக்காக என்கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடாது. சார் 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 ஐயோ, நான் பிளாக்மெயில் எதுவும் பண்ணல சார். வாழ வழி இல்லாம உங்ககிட்ட உதவி கேக்குறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது வியாபாரம் பண்ணி பழிச்சுப்பேன். என் பிசினஸ் அப்படியே டெவலப் ஆயிடுச்சுன்னா வட்டியோட உங்க பணத்தை உங்க முகத்துல விட்டு எறிஞ்சிடறேன் சார். ஏன் சார் முறைக்கிறீங்க? முறைக்கலம்மா, உன்னை பரிதாபமாவும் பாவமாவும் பார்த்தேன். அப்படியா? உங்க மூஞ்சிக்கு எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் சார். சாரி சார், சாரி சார், சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ சார், ஹெல்ப் மீ சார். சில்லற எதுவுமே இல்லையம்மா. நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சார். பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. இந்தாம்மா, இப்போதைக்கு எங்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்க. இதை வச்சு ஏதாவது பிசினஸ் ஆரம்பி. ஆமா, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஓயா குடா. இத வச்சுக்கிட்டு புடிச்ச கீரை கூட வாங்கி விற்க முடியாது. அப்படியா? அப்ப அது திருப்பி கொடு. குடுக்கறதா? யோ, இத வாங்கறதுக்கே நான் இவ்வளவு டயலாக் பேச வேண்டியிருந்துச்சு. திருப்பி கேட்டா இது பாருமா, மரியாதையா கொடுத்துரு. நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. போயா. ப்ளீஸ் மாமி, எனக்கு உன்னை விட்டு வேற ஆளே இல்ல. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. கௌசல்யா, என் பேர் என்ன? ஓசி மாமி. நீ மட்டும் இல்ல, இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே என்ன ஓசி மாமின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன் என்ன நீ வீடு விடா போய் ஓசி வாங்குற? அதனாலதான். தெரியறது இல்ல, ஓசியிலேயே காலம் தள்ளுற எங்கிட்டயே வந்து பண உதவி கேக்குறியே, இது உனக்கே நியாயமா, உனக்கே தர்மமா, இல்ல ஆண்டவனுக்கு தான் அடுக்குமா? ஐயா, என்ன மாமி இப்படி நன்றி கட்டுதானமா பேசிட்டு இருக்க? என் மாமியார் குடுக்காத குடுக்காதன்னு சொல்லியும் நீ கேட்ட பழம் நான் அரிசி பருப்புன்னு வாரி 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 கொடுத்துருக்கேன்ல. ஏண்டிமா, வாரி வாரி குடுக்கறதுக்கு அது என்ன ஆத்து மணல? ஏதோ கேக்குறப்போ அரை அழகு ஒரு அழகுன்னு கொடுப்ப. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பணம் கேக்குறியே. ஐயோ மாமி, நான் கொடுத்ததுக்குலாம் பணம் கேட்கல, உதவியா தான் கேக்குறேன். சரி, அப்படி என்ன உனக்கு பண கஷ்டம்? என்ன கஷ்டமா? எல்லாமே கஷ்டமா போச்சு மாமி. சாப்பிடுறதுக்கே வழி இல்ல. என் புருஷனும் என்ன நிற்கதியா விட்டு ஓடி போயிட்டார். ஏன் ஓடினார்? நானும் என் மாமியாரும் சதா சண்டை போடுறோமா, அடிச்சுக்கிறோமா, அது அவருக்கு பிடிக்கலையாமா. அதான் லெட்டர் எழுதி வச்சு ஓடிட்டாரு. நியாயம் தானே? நீயும் உன் மாமியாரும் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஒத்துமையா இருக்க வேண்டியது தானே? மாமி, உன்னால ஓசி வாங்காம இருக்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரிதான் எங்களாலேயும் ஒற்றுமையா இருக்க முடியாது. நானே விட்டு கொடுத்து போனாலும் என் மாமியார் இருக்கே, அது சும்மாவே இருக்காது. சீண்டு சண்டை இழுக்கும். அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? சரிடி அம்மா, நான் கிளம்புறேன். என்ன மாமி கிளம்புறேன்னு சொல்ற? கிண்டல் பண்றியா? எவ்வளவு நேரமா பணம் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். பணம் கொடுக்காம நீ பாட்டு போற. இருந்தா கொடுக்க மாட்டேன். நீ இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மாமி, என்ன கை விட்டுறது மாமி. உண்மையாவே உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? அது இப்படி சும்மா இருப்பேன்? சப்பு சப்பு 4 கொடுத்துட மாட்டேன். அடிப்பியா? எதுக்கு? ஓசி வாங்கி பொழைக்க தெரியாம ஒன்ன மாதிரி தெருவுல கையேந்திரவ என் பொண்ணா இருந்தா அவளை கொன்னே போட்டிருப்பேன். சரி மாமி, நானும் ஓசி கேட்கறதா நினைச்சு பண்ணக்கூட. நோனோ, கப்பல் தான் கடல்ல போகணும், கடல் கப்பல்ல போகப்படாது. என்ன மாமி சொல்ற? தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டலாம், தஞ்சாவூர் தலையாட்டப்படாது. ஓசி வாங்குறது இந்த மாமி ஃபேமிலியா தான் இருக்கணும். மத்தவங்க பண்ணா அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அடி பாவி மாமி, கண்ணஜக்காரி, உனக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா? போறேன், இப்பவே போறேன். நீ காசு தரல, நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். தற்கொலையா? ஆமா, அதுவும் சும்மா இல்ல. ஏன் சாவுக்கு நீதான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் தற்கொலையே பண்ணுவேன். அடி பாதகத்தி, என்ன ஏண்டி சிக்கல மாட்டி விடுற? உதவி பண்ணத நீ எல்லாம் எதுக்கு வெளியே இருக்க? ஜெயிலுக்கு போய் கள்ளு உடை கழி தின்னு அவஸ்தைப்படு. ஏண்டி என்ன இப்படி மிரட்டுற? ஏண்டி கௌசல்யா, உங்ககிட்ட பணம் தானே இல்ல, அதான் நகை நிறைய வச்சிருக்கேன், அதை வித்து அட்ஜஸ்ட் பண்ண. அட போ மாமி, இதெல்லாம் கில்ட்டு நகை. இருந்த நகையெல்லாம் ஒரு சாமியாரு ஆட்டைய போட்டான். சாமியாரா? அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன நான் ரோட்ல இப்படி நிறுத்திட்டான். படுபாவி படுபாவி. தோபார் மாமி, நீ யோசிக்காம எனக்கு பணம் கொடு. கூடிய சீக்கிரமா திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பிசினஸ்? அது நீ கொடுக்குற அமௌண்ட் பொறுத்து தான் இருக்கு. இதோ பாருடி, என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. இதுல 1500 ரூபாய் இருக்கு. இத வச்சு நீ பிசினஸ் பண்ணுவியோ இல்ல பித்தலாட்டம் பண்ணுவியோ அத பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு மேல என்னால 10 பைசா கூட தர முடியாது. ஆளை விடுத்தாயே.
அடியே அல்ப மாமி, இந்த 1700 ரூபாய்க்காகவா என்ன இவ்வளவு நேரம் டைலாக் பேச வச்ச? இருடி மவள, என்னைக்காவது ஒரு நாள் உன் மூஞ்ச நான் நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன். அது எப்படி முடியும்? ஆல்ரெடி கொளுத்தின மாதிரி தானே இருக்கு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிள்ளையரப்பா, வியாபாரம் நல்லா நடக்கணும், எனக்கே மொத்த காசும் கிடைக்கணும். சூரியன் அடிக்குது, நேரம் நல்ல நேரம், குழு குழு கூழ் குடிக்க நிறைய பேர் வரணும். கௌசல்யா வாழ்க, பண்டு கடை படுத்துக்க. கோவிந்தா 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 கோவிந்தா. கால் மேல கால் போட்டு கையால அப்படி சொடக்கு போட்டு ஒய்யாரமா உட்கார்ந்து சாப்பிட்டவன் இந்த பண்டு. இன்னைக்கு தெருவோரமா இப்படி இட்லி கடை வைக்கிற அளவுக்கு ஆளாயிட்டேன். டேய் மாதவா, உன் அம்மாவோட கோலத்தை கொஞ்சம் பாருடா. ஓடுகாலி புருஷன், உன் பொண்டாட்டியோட கதிய பாரியா. கூழ் கடை வச்சிருக்க, இதுதான் உன்னை கட்டினதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா? தி கிரேட் டிடெக்டிவ் ஆபீசர் மாதவன். இல்ல மடிப்பாக்க மாதவன். சொல்லனா எங்க இருந்தாலும் கோச்சிப்பியே. நீ கெட்ட கேட்டுக்க அட மொழி வேற. ஒரு பொண்டாட்டி எப்படி தவிக்க விட்டு ஓடுவியா? துப்பு கெட்ட மனுஷா. மவனே, நீ மட்டும் என் கையில மாட்டின இந்த கூழ் குண்டான்லயே போட்டு உன்னை கரைச்சு அவனுக்காவது விட்டு. என்னது இது, கடை திறந்து இவ்வளவு நேரமாச்சு, ஒரு பையன் சாப்பிட வரல. ஆள் இல்லாத கடையில டீ ஆக்குற மாதிரி ஆளே வராத ரோட்ல கடையை போட்டுட்டோமா? வேற வழி இல்ல, கூவி கூவிதான் கேன்வாஸ் பண்ணணும் போல இருக்கு. நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். தானடி பண்ற, அப்புறம் என்னடி நடுவுல நீ வேற ஏன் சொல்லிட்டு இருக்க? மல்லிகைப்பூ இட்லி, மணக்க மணக்க சட்னி, சத்தான சாம்பாரு, வாங்கி நீயும் தின்னு பாரு. ஐயோ, சத்துணவுல இருந்து சாம்பார உஷார் பண்ணிட்டு வந்துட்டு சத்தான சாம்பாரா? கூழ் சார் கூழ், கூலான கூழ், கேழ்வரகு கூழ், தயிர் மிக்ஸ் கூழ், கூழ் சார் கூழ். போனா வராது சார், பொழுது போனா கிடைக்காது சார். கூழ் சார் கூழ். ஒரு சொம்பு 5 ரூபாய், 2 சொம்பு 10 ரூபாய் சார். கூழ் சார் கூழ். குளு குளு கூழ். கிடுகிடு கழவனும் குடிக்கலாம் கூழ். குடுகுடுன்னு ஓடி வந்து குடிங்க சார் கூழ். இட்லி விக்கிறவங்களும் குடிக்கலாம், கிட்னியை வச்சவனும் குடிக்கலாம். கூழ் சார் கூழ். அடி 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 அடி. ஏண்டி, இந்த பிளாட்பாரத்துல சிட்டுக்குருவி லேகியத்தை கூவி கூவி விப்பானுங்களா, அத மாதிரி வித்துக்கிட்டு இருக்க? என்ன 10 தடவை சிட்டுக்குருவின்னு சொன்னீங்க. நீ ஒரு அண்டங்கா காடி, இல்ல சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவி காக்கா தாண்டி காக்கான்னு எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்கோம். ஹலோ, இது ஏன் பிசினஸ். நான் எப்படி வேணாலும் கூவி கூவி விப்பேன். உங்களுக்கு அப்படியா? அப்ப லொல்லொல்லு கத்து, நாய் வண்டிக்காரன் வந்து சங்கிலியை போட்டு இழுத்துக்கிட்டு போவான். நீங்க கூட தான் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே பாடுறீங்க. அதுக்குன்னு ரயில்வே போலீஸ் வந்து உங்களை பிடிக்குமா? வாய மூடி, வாய மூடி. இப்படி எழுத்து பேசிதான் சண்டைய வளர்த்து, அதனால என் பிள்ளை வீட்டை விட்டு ஓடி நாம 2 பேரும் தெருவுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்பவும் நீ அடங்க மாட்டியாடி? நான் அடங்க பிறந்தவல்ல, அடக்க பிறந்தவ. இல்லடி, நீ அடி வாங்க பிறந்தவ. எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே துரத்தி அடிப்பேன். நீங்க அடிச்சுட்டாலும் நான் வாங்கிட்டாலும் வாய மூடிட்டு வியாபாரத்தை பாருங்க சார். கூழ் சார் கூழ், கேழ்வரகு கூழ், கூழ் சார் கூழ், கேப்ப கூழ். சாரு, கூழ குடிக்காதீங்க சார், சளி பிடிக்கும். ஆமா சார், அந்த இட்லியை சாப்பிடாதீங்க சார், சளி பிடிக்கும். என்ன, இட்லி சாப்பிட்டா சளி பிடிக்குமா? கூழ் சாப்பிட்டா மட்டும் சளி பிடிக்குமா? பின்ன இது சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவு, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு. இதுக்கு வேற எங்கேயும் கிளைகள் இல்ல. இட்லி மட்டும் என்ன இத்தாலிக்காரன் உணவா? அடியே, இதுவும் தமிழ்நாட்டுக்காரன் உணவு தாண்டி. எந்த உடம்புக்கும் இட்லி சாப்பிட்டா கெடுதலே பண்ணாது. சுத்தமான சத்தான உணவுடி. பாக்கலாம் இன்னைக்கு எந்த உணவு விறுவிறுன்னு வியாபாரம் ஆகுதுன்னு பாக்கலாம்டி. இந்த இட்லியோட மவுசு உனக்கு தெரியலடி. இத பாரு,
சீக்கிரமே இந்த கடையை பெருசா டெவலப் பண்ணி பல கிளைகளை திறந்து எங்க பார்த்தாலும் பண்டு இட்லி கடை, பண்டு இட்லி கடை, பண்டு இட்லி கடை இந்த ஊரையே நான் பேச வைக்கிறேன்டி. நீங்க இந்த ஊரைத்தான் பேச வைப்பீங்க. நான் இந்த கூழ் கடையை அப்படியே கூழ் ஃபேக்டரியா டெவலப் பண்ணி கூழ டின்ல அடைச்சு உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த உலகத்தையே பேச வைப்பேன். சில்லு சில்லு கவுசி கூழ் எப்படி பாக்கலாண்டி. பார்க்கலாண்டி. என்ன தூரமா இருக்கேன்னு டீ போடுறியா? அடியே ஒரு ஊது ஊதுன்னு வச்சுக்க, அப்படியே பறந்து போயிடுவேன். பார்க்கலாம் ஆன்டி. காது டமாரம். யாருக்கு? எனக்கா? மல்லிகைப்பூ இட்லி, மணக்க மணக்க சட்னி, சத்தான சாம்பாரு வாங்கி நீ சாப்பிட்டு பாரு. இட்லி சாப்பிட வா. போன வரது பொழுது போனா கிடைக்காது. கூழ் சார், கூழ் கூழ் சார். பாய் 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 கத்து. யாரா அது? நம்ம பாஸ் வீட்டுக்கு முன்னாடி கடை போட்டிருக்கிறது. ரோட்டை ஆக்கிரமிச்சு கடை போடுறதுல நம்ம ஆளுங்களும் மிஞ்சவே முடியாது. ஆனா இவங்க வீட்டை ஆக்கிரமிச்சு கடையை போட்டிருக்காங்களே. ஒருத்த வர மாட்டாடி உன் கடைக்கு. நான் வரவிட மாட்டேனே. கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கடையை டோட்டலா தூக்குறேன். போனா வராது பொழுது போனா கிடைக்காது. கூழ் சார், கூழ். இதுங்களா? ஐயோ, இதுங்களா ஐநா சபையே நினைச்சாலும் காலி பண்ண முடியாது. கூழ் கூழ் கூழ். சமாளிப்போம். இட்லி இட்லி மல்லிகைப்பூ இட்லி வாங்க. அத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? எல்லா இட்லியும் விற்கணுமே. பெரிய மேடம் ஆடிட்டர் ஏடா உடம்பு கொஞ்சம் பெருசா இருந்தா உடனே பெரிய மேடமா? ஐயோ, நான் சைஸ்ல சொல்ல மேடம், வயசுல சொன்னேன். ஆமா, என்னது இது? பார்த்தா தெரியல. இட்லி விக்கிற கடைடா. ஜவுளி கடை நான் சொன்னேன். உங்களுக்கு ஏன் மேடம் இந்த நிலைமை? உருப்படாத பிள்ளைய பெத்தனே, அவனாலதான்டா இந்த நிலைமை. ஆனா ஒண்ணுடா, இனிமே இந்த பண்டு எவன் கையும் எதிர்பார்க்காம நானே சுயமா உழைச்சு சுயமா முன்னேற போறேன்டா. ஓ மேடம், உங்களுக்கு அதே லட்சியமா? ஆமாண்டா. எது டாவா? புதுசா கூப்பிடுற மாதிரி ரியாக்ட் பண்றான். டேய் டேய் டேய், அவ அப்படிதான்டா மரியாதை கெட்டவன். அவ கிடக்குறா. டேய் டேய் டேய், இது வரைக்கும் யாரும் ஆளே வரல. ஒரு 4 இட்லி சாப்பிட்டு முதல் போனிய பண்ணுராசா. உன்னோட பாஸ் என்னோட ஹஸ்பண்ட். சோ நீ என் கடையில் தான் முதல்ல போனி பண்ணனே. டேய், அத வாங்குனா கைய உடைச்சிருவேன். வா வந்து இப்படி உட்காரு. உட்கார்ந்த பின்னாடி பேத்துருவேன். பேத்துருவியா? டேய் கொலம்பஸ், இந்த கூழெல்லாம் சில பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. குடிச்ச உடனே ஊனு சங்கூதுற மாதிரி ஆயிடும். அதனால கூழெல்லாம் குடிக்காத. ஆனா இட்லி அப்படி இல்ல. 6ல இருந்து 60 வரைக்கும் யாரு வேணாலும் சாப்பிடலாம். 60 இட்லி யாருமா சாப்பிடுவா? அடச்சி, 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யாரு வேணாலும் இட்லிய சாப்பிடலாம்டா. டேய், எந்த பிரச்சனையுமே வராதுடா இட்லி சாப்பிட்டா. ஹலோ கொலம்பஸ், அவங்க சும்மா பீல விடுறாங்க. அது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி. அத சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவனே இன்னைக்குள்ள உனக்கு வாந்தி பேதிதான். ஆஹா, தெரியாம தெரு பக்கம் வந்துட்டோமோ. டேய் டேய், அருமையான இட்லி, ஆரோக்கியமான இட்லிடா. சாப்பிட்டு முத போனிய பண்ணிடா இங்க. ஹலோ, சுத்தமான கேழ்வரகுல சுகாதாரமா செஞ்ச கூழ். இத குடிச்சிட்டே போனி பண்ணு. டேய் கொலம்பஸ், கிணத்துல விழுந்து செத்த எரும மாடு மாதிரி இப்படி ஊதி போய் நிக்கிறியே, அது எப்படி? எல்லாம் இந்த பண்டு கையால பல வருஷமா வாங்கி தின்னதுனாலதான். இந்த பாரு, அந்த நன்றியை மறக்காம நான் சுட்ட இட்லியை முதல்ல வாங்கி சாப்பிடு. கொலம்பஸ், அதெல்லாம் பழைய பாட்டு கொலம்பஸ். நான் பாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நிறைய நாள் வாய்க்கு ருசியா என் கையால சாப்பிட்டிருக்க. அந்த விசுவாசத்தை மறக்காம இந்த கோழி நீ முதல்ல குடி. டேய் டேய், இவ பேச்ச கேட்ட அடுத்த ஜென்மத்துல நீ சொரிநாயா தான்டா பொறப்ப. இந்த ஜென்மத்திலயும் அப்படிதான் இருக்கும். ஏய், அவங்க பேச்ச கேட்ட அடுத்த ஜென்மத்துல நீ சொறி புடிச்ச பண்ணியதா பொறப்ப. அடச்சி நிறுத்துங்கம்மா. என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்களுக்கு முதல் போனி ஆகணுன்றதுக்காக என்னோட இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்றீங்க. இப்ப என்ன, உங்க 2 பேரும் போனி ஆகணும், அவ்வளவுதானே? டேய் 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 டேய், இல்லடா இல்ல, எனக்கு மட்டும் தான் நீ முதல் போனியே பண்ணணும். அதேதான், எனக்கு மட்டும் தான் முதல்ல போனி பண்ணணும். டேய், அவ சொன்னா அங்கிட்டு திரும்பி நிக்கிற, இங்கிட்டு வா. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு முதல் போனியே பண்ணு. காலை எடுத்து வச்ச காலை கட் பண்ணிடுவேன். வச்சுக்கே, பின்னாடியே மிதிப்ப. உட்காரு. இந்த பக்கம் திரும்ப. ஒழுங்கா கூழ் குடி. ஒரு சும்மா 5 ரூபா உனக்கு மட்டும். போனி பண்ண சொல்லி என்ன காலி பண்றீங்க போல இருக்க.
எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட சாப்பிட வரவன உயிரெடுத்து பணமா தான் அனுப்புவீங்க போல இருக்க. டேய் இத பாரு, வெட்டியா பேசாத, முதல் போனிய பண்ணு. வெயிட் வெயிட் வெயிட். சேம் டைம் சேம் செகண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே போனி பண்ணு. நீங்க 4 இட்லி கொடுங்க. ஏதோ குடுக்குறேன்டா. இந்தா. 1 மினிட். சட்னி சாம்பார்லாம் வேண்டாம், வெறும் இட்லி கொடுங்க. வெறும் இட்லி எப்படி சாப்பிடுவேன்? மேடம் நீங்க ஒரு அரை சொம்பு கூழ் கொடுங்க. இந்தா. ஆ. ஐயா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி எப்படி சாப்பிடுறான் பாரு. எப்படி தின்ன உனக்கு தானே தெரியும். உங்க ரெண்டு பேரும் முதல் பொண்ணு ஆயிடுச்சா? இதே மாதிரி சேம் டைம்ல உங்க ரெண்டு பேரும் காசு கொடுத்துறேன். பரதேசி ஏண்டா, பல நாள் பட்னி கிடந்த பிச்சைக்காரன் கூட இப்படி இட்லியோட கூழ ஊத்திக்கிட்டு சாப்பிட மாட்டேன்டா. நான் என்ன பண்றது? இட்லிய முதல்ல சாப்பிட்டா கூழுகரமா உதைப்பாங்க, ஆமாமா. கூட முதல்ல சாப்பிட்டா இட்லிக்காரமா உதைப்பீங்க. ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு இந்த ஐடியா எப்படி? இப்ப மட்டும் என்ன அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? குடுறேன். சுத்தமான என் இட்லியோட அந்த போக்கத்தை கூழ ஊத்தி புனிதமான என் இட்லியோட மகிமையை கெடுத்துட்டியடா. என் கூழோட மகிமை தெரியாம அந்த போக்கத்தை இட்லியோட என் கூழ சேர்த்து என் கூழ பாலாக்கிட்டேடா உன்ன. என்னடா அவ காலால் அடிக்கிறா பாத்துக்கிட்டு இருக்க. இரு ஒன்ன நான் எதால அடிக்கிற பாரு. கையால அவன் அடிக்கலடா, பாத்திரத்தை எடுத்துட்டேன். இட்லிக்கு சாம்பார் சட்னி தொட்டுக்காம கூழ ஊத்தி இட்லி கெடுத்தியடா. இட்லி கெடுத்திய நான் எடுத்துட்டேன். அவனுக்கு எத்தனை அடி வச்சாலும் நீல உறக்காத ஜனம். பாஸ் உங்க அம்மா ஒய்ஃபும் பொம்பளைங்களா? அவங்க பேய்ங்க, பிசாசிங்க, ராட்சசிங்க. என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி அவங்களை திட்டுவேன்? சாரி பாஸ். உங்க அம்மா ஒய்ஃபும் பொம்பளைங்களா? அவங்க பேய்ங்க, பிசாசிங்க, ராட்சசிங்க. நீங்க தானே பாஸ் என்ன தைரியம் தான் முன்னாடி திட்டுவீங்க, அதான் பின்னாடி வந்து திட்டு. தெருவுல இட்லி கடையை போட்டு போற வரவன்லாம் இட்லி வாங்கன்னு உயிரை வாங்குறாங்க. மடிப்பாக்கத்துல உங்க மானம் காத்துல பறக்குது. ஏன்டா எங்க அம்மா இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? ஆனா ஒண்ணுடா, என் வைஃப் கௌசல்யா இந்த விஷயத்துல டீசன்ட் தெரியுமா? யாரு உங்க வைஃப்? டீசன்டானவங்க. எவன் சொன்னா? நான் தான் சொல்றேன். பாஸ் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்ல அசிங்கமா திட்டுவேன். என்ன ஓவரா பேசுற? பின்ன பாஸ், உங்க அம்மாவாது இட்லி விக்கிறாங்க, உங்க வைஃப் கூழ் விக்கிறாங்க. இது சில்லு சில்லு கௌசல்யா கூழ் கடை சார். அது பண்டு பாவி இல்ல பண்டு ஆவி இட்லி ஷாப் சார். அது தெரியுது. யார கேட்டுட்டு இங்க கடை போட்டீங்க? ஜனாதிபதியை கேட்ட சார், அவர்தான் இங்க கடையை போட்டுக்க சொன்னாரு. கிண்டலா? பின்ன என்னையா, நாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்கோம், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறது. அதானே, காம்ப்ளெக்ஸ் கட்டுறவனே அப்ரூவல் வாங்காம கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வாங்கிட்டு இருக்கானுங்க. தேவையில்லாத விஷயத்த பேசாத. இந்த மாதிரி கடை போடுறதுக்கு இந்த மாதவரம் மாயாண்டி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். மடிப்பாக்கத்துல கடையை போடுறதுக்கு மாதவரத்துல எதுக்கே பர்மிஷன் வாங்கணும்?